ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை இலையை வச்சு விளக்கேற்றுற ஒரு செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் விளக்கேற்றுறதுனால என்ன பயன், இதில் எப்படி விளக்கேற்றலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க செடி தாங்க அது. இந்த செடியோட பேர் தீபாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பேய் மிரட்டி அப்படின்னு இன்னொரு பேர் உண்டுங்க. இது தும்பச்செடி வகையை சேர்ந்ததுங்க. அதனால் இதுக்கு பெருந்தும்பை அப்படின்னு இன்னொரு பேர் உண்டுங்க. இந்த இலைகளை பறித்து பச்சை இலையாகவே நம்ம திரிகளாக்கி போடலாங்க. இதை வீட்டில் ஒரு சின்ன தொட்டியிலே வச்சு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. இந்த இலையில் நம்ம திரி போட்டு விளக்கேற்றுறதுனால குபேரலட்சுமி கடாய்ச்சம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாத நெகட்டிவ் திங்கிங் நமக்கு குறையுது, பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேய் மிரட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பயன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைமில் இந்த இலையை வச்சு விளக்கேற்றி வாசலில் வைக்கும்போது கொசு வர்றது கம்மியாகுதுங்க. வீட்டில் கொசு தொல்லை குறையுதுங்க. நான் ஏற்றி வச்சுருக்கேன், அதனால தாங்க சொல்கிறேன். இப்போ இதில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த இலைகளை பறிச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்குங்க. அதாவது நம்ம திரி எப்படி திரிப்போமோ அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக அந்த மாதிரி திரி மாதிரி திரிச்சிக்குங்க. இப்போ ஒரு அகலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஏற்றி பார்க்கலாம். இதை இப்போ அப்படியே அகலில் போட்டாச்சுங்க. இது முனையை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு நனைச்சி விட்டுடலாம். இப்போ ஏற்றுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பச்சை இலை எந்த அளவுக்கு தீபம் எரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பச்சை இலையாக டெய்லியும் ஏற்ற முடியல அப்படின்னா கிடைக்கிறப்ப இலைகளை சேகரித்து வச்சு காஞ்ச இலைகளும் நம்ம ஏற்றலாங்க. அதுலேயும் நல்ல பயன் கிடைக்குது. இப்போ காஞ்ச இலையை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இலைகளை பறிச்சுட்டு காய வச்சு வச்சுருங்க. அதையும் இது மாதிரி திரி மாதிரி வச்சுட்டு இப்போ ஏற்றும் போது எந்த அளவுக்கு எரியுது பாருங்கள். வீட்டில் செடி இல்லாதவங்க கிடைக்கிறப்ப இலைகளை பறித்து காய வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லா எரியும். இதை எப்படி செடியை வளர்க்கணுன்னா இதில் விதைகள் விடுங்க. கீரை விதை மாதிரி இருக்கும். அதை பறிச்சுட்டு நம்ம போட்டு வச்சாவே அந்த செடி ஈஸியாக வளர்ந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.